வணக்கம், வெல்கம் பேக் டு பிவிஆர் ட்ரேடர்ஸ். 16th அக்டோபர் 2025 இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். Q2 ரிசல்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 18-20 கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு Q2 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 18 கம்பெனிஸ் வந்து நான் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அது பிறகு மார்க்கெட் அனாலிசிஸ், ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அது பிறகு ப்ரிடிக்ஷன் ஃபார் டுமாரோ, ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதன் பிறகு வந்து இந்த ட்ரம்ப்னுடைய இந்த டேரிஃப் ஒருவேளை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த டேரிஃப்னால யார் இம்பேக்ட் ஆயிருக்காங்க, எஸ்பெஷலி இன் யூஎஸ்ல? ஸோ இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், நியூஸ், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத குயிக்கா பார்ப்போம். சென்செக்ஸ் 862 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 662 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50 261 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஏன் கண்டினியூஸ் ஒரு புலிஷ் மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ Q2 ரிசல்ட்ஸ்லாம் நிறைய கம்பெனியில் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மெயினாக எந்தெந்த செக்டர்ஸ்லாம் மார்க்கெட்டை வந்து மேல் நோக்கி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டோ, கன்சியூமர் டூரபிள்ஸ், பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மெட்டல் அண்ட் ரியாலிட்டி, இந்த செக்டர்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டினுடைய புலிஷ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்துட்டு Q2 ரிசல்ட்ஸ், அரௌண்ட் 18 to 20 கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு Q2 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்எவர் Q2 ரிசல்ட்ஸ் வரும்பொழுது அந்த ரெஸ்பெக்டிவ் செக்டர்ஸ் வந்து மேலே போகிறது அல்லது கீழே வர்றதும் சகஜம். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து பர்டிகுலர் செக்டரை சேர்ந்த ஒரு கம்பெனியில் Q2 ரிசல்ட் வந்து அந்த கம்பெனி நல்லா இருக்கு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா அதனுடைய இம்பாக்ட் வந்து அதனுடைய செக்டர் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, யுஎஸ்னுடைய டேரிஃப். ஸோ யுஎஸ்னுடைய டேரிஃபை வந்து யாருக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யுஎஸ்பின்ற அந்த பேங்க்ல இருந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 55% வந்து அடிஷ்னலாக கன்சியூமரே பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக இந்த டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஸோ இதனோட இம்பாக்ட் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் இன் ரியாலிட்டி யாருமே வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை போய் சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு போடக்கூடிய டேக்ஸோட ரேட்டு ஏறும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட்னோட ரேட்டும் ஏறும். ஸோ அதனோட இம்பாக்ட் கன்சியூமர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 55% வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை யூஎஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து மேபி ஆஃப்டர் இயர் வந்து இது வந்து ஒரு 70% வரைக்கும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது அந்த பொருளோட ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதில் இம்பாக்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர்ஸ்க்கு தான். எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து அவங்க வந்து அதிகமான டேக்ஸ் பே பண்ணுறதுனால அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்னோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது இம்பாக்ட் வந்து கன்சியூமர்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ட்ரம்ப் ரீசெண்டாக கொடுத்த ஒரு அப்டேட்டில் ஸோ இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அஃபிஷியல் கம்யூனிகேஷன் எதுவும் கிடையாது. அட் த சேம் டைம் ரெக்யூட்டர்ன்ற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஸோ இந்தியா வந்து அவங்களுடைய ரஷ்யன் ஆயில் பையை வந்து ஒரு குறைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது நடக்குமா நடக்காதுன்றது தெரியாது. ஒருவேளை நடந்ததுன்னா ஸோ ஒருவேளை டேரிஃப் வந்து ஒரு 50%லேருந்து 25%க்கு வரலாம். ஸோ பார்க்கலாம் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இது மாதிரி நியூஸ்லாம் வரும்போது இது வந்து மார்க்கெட்டை வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ அது வந்து பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கூட ஒன் ஆஃப் த ரீசனாக கண்டிப்பாக இருக்கலாம். வாங்க Q2 ரிசல்ட்ஸ் தான் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 18+ கம்பெனிஸ் வந்து Q2 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து ஒரு 18 கம்பெனிஸை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து நெட் ப்ராஃபிட், ரெவென்யூ இந்த ரெண்டு கீ மெட்ரிக்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உள்ள மற்ற எல்லா கீஸும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டெக்ன்ற கம்பெனி வந்து அவங்களுடைய ஏர்னிங் ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 6%, ரெவென்யூ வந்து 3% வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அதன் பிறகு ஸ்வராஜ் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வராஜ் என்ஜின் வந்து நெட் ப்ராஃபிட் 11%, ரெவென்யூ வந்து 9% வந்திருக்கு. இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. பாரத் பிஜ்லி அப்படின்னு பார்க்கும்பொழுது நெட் ப்ராஃபிட் 50%, ரெவென்யூ வந்து 20% வந்திருக்கு. இது வந்து ஃபார் பெட்டர். ஸோ நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இந்தியன் பேங்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெட் ப்ராஃபிட் வந்து 11.5%, என்ஐஐன்றது வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது வந்து 6% வந்திருக்கு. என்ஐஐன்றது வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இது வந்து இப்போ அவங்க லோன் ப்ராசஸிங் அது மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்னால வரக்கூடிய இன்கம். ஸோ அது வந்து ஒரு 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட் வந்து 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
பட் என்ஐஐ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8.3% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ஆர் மேபி பார்ஷியலி ஓகே அப்படின்ற சுச்சுவேஷன் தான். பட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்தது கஜாரியா செராமிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் வந்து 58%, அது மாதிரி ரெவன்யூ வந்து ஒரு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் நான் கொடுக்குற இந்த கியூட் ரிசல்ட்ஸ், இந்த அப்டேட் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஸோ அதன் பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கம்பெனி வந்து எட்டர்னல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 63% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து இட்ஸ் ஓகே, அது வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து விப்ரோனுடைய ரெவன்யூ 2.5% வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய Q3 ஃபோக்கஸ், Q3னுடைய கைடன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக காட்டுது. பட் அவங்களுடைய நிறைய பைப்லைன்ஸ், அதனுடைய சேல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹார்மன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கம்பெனியை வந்து அவங்க அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் விப்ரோ அலோன் அவங்க வந்து இந்த கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைடாக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலும் விப்ரோ வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஜி என்டர்டைன்மெண்ட்டுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 65% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னாக்கா 1.6% டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். நீங்கள் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணணும். ஸோ நோ வே. அடுத்தது JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 2.8% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 26% அப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நெட் ப்ராஃபிட் டவுன், ரெவன்யூ வந்து அதிகமாக இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ நெட் ப்ராஃபிட்னா என்ன, ரெவன்யூனா என்ன, ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து நான் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய வீடியோவில் பாருங்கள். ஸோ நான் அதை வந்து இதனுடைய லிங்க்கை வந்து உங்களுக்கு. அடுத்தது இன்ஃபோசிஸ்னுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 6.4%, ரெவன்யூ வந்து 5.2% வந்திருக்கு. ஸோ இது வந்து உண்மையிலுமே ஒரு குட் நியூஸ் தான். ஸோ ஐடி செக்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் போயிட்டு இருக்கு. அடுத்த கம்பெனி வந்து சியன்ட்னுடைய நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 28.8%, ரெவன்யூ ஒரு 3.7% டவுன் ஆயிருக்கு. அடுத்தது எல்டிஐ மைண்டரினுடைய நெட் ப்ராஃபிட் 10.1%, ரெவன்யூ 5.6%. இட்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். அடுத்தது ரேலிஸ் இந்தியாவுடைய நெட் ப்ராஃபிட் 4%, ரெவன்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. 7.2% தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக தெரியணும். ஸோ இதனுடைய காம்பினேஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தெரியணும்னாக்கா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்ற பேரில் நான் ஒரு வீடியோ செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பாருங்கள். பஞ்சாப் சிந்த் பேங்க் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 22.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ஐஐ வந்து 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைடு தான். அடுத்தது வந்து சிஐஇ ஆட்டோமேட்டிவ், இதனோட நெட் ப்ராஃபிட் வந்து 9.6%, ரெவன்யூ வந்து 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பாசிட்டிவ் தான். ஜியோ ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெட் ப்ராஃபிட் வந்து 0.9%, ரெவன்யூ வந்து 41.5% வந்திருக்கு. ரெவன்யூ வந்து சூப்பராக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் வந்து ஓரளவு ஆவரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இட் மீட்ஸ் தி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன், பட் ஸ்டில் மேபி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது வந்து மெட்ரோ பிராண்ட் பார்க்கும்பொழுது நெட் ப்ராஃபிட் வந்து 4.2% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 11.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் டவுன் பட் ரெவன்யூ வந்து அப். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.